ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர்னு பார்க்கலாமா? ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளித்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு இட்லிக்கு ஒரு சைட் டிஷ்ஷுங்க. எங்கள் கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இப்போ நல்லா வதக்கிட்டு நான் ஆல்ரெடி தக்காளியை நல்லா வேக வச்சு மிக்சியில் தோலை எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போது நான் அந்த எண்ணெய் சட்டியில் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்துட்டு அந்த மிக்சியையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. நான் பெருங்காயத்தூளை வீடியோவை பார்த்தோன்னே தான் எனக்கே ஞாபகம் வருது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்குறப்பே கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி தலையை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியதாங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லியை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சுட சுட அந்த சைட் டிஷ்ஷை ஊற்றி இட்லி மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவ வேண்டியதாங்க. ஆனால் நல்லா கொதிக்க வச்சுங்க, அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். மல்லித்தலையை தூவி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இட்லியை பிளேட்டில் எடுக்கலாங்க. பிளேட் எடுத்தாச்சு. 8 இட்லி ஊற்றிருக்காங்க. ஆளுக்கு 4 இட்லி. நான் மிக்சியில் தாங்க அரைக்கிறேன் இட்லிக்கு. நல்ல செம சாஃப்டாக இட்லி வருது. அரிசியில் கொஞ்சம் அவல் சேர்ப்பேன். இது இட்லி அரிசி ஒரு 2 டம்ளர் நல்லா ஃபுல்லாக எடுத்துக்குவேன். 3/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்குவேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவேன். ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு தான் அரைப்பேன். அவல் உளுந்து அரைக்கிறப்ப ஒரு புடி அளவுக்கு அரிசியில் சேர்த்துக்குவேன். சாஃப்டான இட்லியாக வருதுங்க. எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது அரைக்க. இப்போ பாருங்கள், இந்த நான் செஞ்ச சைட் டிஷ் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி கேட்டுட்ருக்கோம், இந்த தண்ணியாக ஒன்று அரைப்பியே அதை அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.